இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கேரட் அண்டு ரால் தொக்கு. கேரட் அதாவது குழந்தைங்களுக்கு பிடிக்காதது கேரட் அந்த காய்கறிலாம் சாப்பிட மாட்டாங்க. இல்லை நாம் இதில் கொஞ்சம் எறா அண்ட் எக்கு சேர்த்து சாப்பிட்டா அது வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், எப்போவுமே சோம்பு பிடிக்கும், அதனாலேயே நான் எல்லாத்துலேயுமே சோம்பு சேர்த்துப்பேன். நீங்கள் கடுகு அந்த மாதிரி கூட சேர்த்துக்குவாங்க. நான் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகமும், நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கு அடுத்தது ரெண்டு பெரிய வெங்காயம், ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டோம். வதக்கிட்டதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு காரத்தூள், ஏன்னா நம்ம இறா சேர்க்குறோம் இல்லையா, அதனால் நம்ம இறா வேக வைக்கணும். காரத்தூளும் போட்டு நல்லா கிண்டிக்கணும். கிண்டிட்ட பிறகு நான் பெரிய கல் வச்சுருக்கேன். நான் முன்னாடியே சொன்னேன்ல, இது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே எங்கள் வீட்டுக்காரர் ஃபிஷ்ஷுமேன்றதுனால எங்களுக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். இதில் நான் இறா சின்னதாக அரிஞ்சுக்கிட்டேன். அரிஞ்சிக்கிட்டு நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு நிமிஷம் வச்சுட்டு பிறகு நம்ம போடலான்னு சொன்னேன்னா, இப்போ நம்ம இறா வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நான் அதிகமாக பீன்ஸும் ஒரு கேரட்டும் எடுத்துருக்கேன். ஏன்னா பீன்ஸ் நல்லா நீர்க்காய், பீன்ஸ் நல்லாவே சாப்பிட்ணும். அதனால் பீன்ஸு கேரட்டு எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். அந்த இறாவோட டேஸ்ட்டே அது சூப்பராக இருக்கும். அது நம்ம இந்தமாரி காய் கூட சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது சாப்பிட பிடிக்காத குழந்தைங்களோட நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம காயை நல்லா கிண்டி விட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியே இல்லாமல் காய் ஃபுல்லாகவே செஞ்சிடுச்சா. இந்த டைமில் நடுவில் இப்படி பண்ணிவிட்டு ஒரு எக்கு எடுத்து இப்படி ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தீயை வேகமாக வச்சுட்டு இந்த சைடு மட்டும் நடுவில் மட்டும் இப்படியே, ஏன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க கவுச் மாற வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்படியே வச்சு கிண்டுங்க. இப்படியே வச்சு கிண்டிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு இப்படியே வச்சு நல்லா கிண்டுங்க. நல்லா தீயை கொஞ்சம் ஸ்பீடில் வச்சு நல்லா கிண்டிட்டு